Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillah. Alhamdulillahi kafa wa salatu wa salamu ala sayyidil Mustafa amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha la yughayyiru ma biqaumin hatta yughayyiru ma bi anfusihim. Sadaqallahul alim. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், உலகத்தில் இருக்கிற முஸ்லிமான மீனான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சதுல எனக்கு பெரிய சந்தோஷம். நல்ல ஒரு நிகழ்வு, நல்ல ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம் இது. இந்த நிறுவனத்தோடு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு தொடர்புகள் இருக்கு. மாஷா அல்லாஹ், இங்க இருக்கிற மாணவர்களும் சரி, இங்க இருக்கிற உஸ்தாதுமார்கள், மேனேஜ்மெண்ட் எல்லாருமே நல்ல ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு இலக்குகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு குழுவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சமூகத்தினுடைய டெவலப்மெண்ட்ல எல்லாத்தினுடைய பங்களிப்பும் இருக்கணும். அப்பதான் ஒரு வலுவான பலமான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்க முடியும். இப்ப நான் உங்களிடத்துல ஷேர் செய்யக்கூடிய சில விஷயங்களை உங்களுடைய காதுகள்ல கேட்காதீங்க, உள்ளங்கள்ல கேளுங்க. எப்பயுமே உளவியல்ல ஒரு பாடம் இருக்குது, இன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2 இருக்கு. இன்ஃபர்மேஷன்ங்கிறது மனிதனுடைய மூளையிலிருந்து உண்டாகும். டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது மனிதனுடைய உள்ளத்திலிருந்து உண்டாகும். எப்பயுமே நாம அறிவாளிகளாக இருப்பதை விட சிந்தனைவாதிகளாக இருக்கணும். உள்ளத்திலிருந்து நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப இலகும், அதிலிருந்து வெற்றி பெறுறது ரொம்ப இலேசாக இருக்கும். அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 பகுதிகளாக பிரித்து சில உதாரணங்களை, சில விளக்கங்களை சொல்லலாம் நான் விரும்புகிறேன். ஒன்று, இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நீங்க உங்களுடைய மனநிலைகள் 2ஆக பிரிச்சுக்கணும். ஒன்று, மென்டலி நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2வது, பிசிக்கலி நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும். மென்டலி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நீங்க எப்படி உங்களை வலுப்படுத்தணும். 2வது மிக முக்கியமான ஒரு பகுதி, பிசிக்கலி தேர்வு எழுவதற்கு முன்பதாக உங்களுடைய படிப்பு, உங்களுடைய மரண சக்தி, இதை எப்படி நீங்க வலுப்படுத்தணும். இந்த 2ஐயுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 2லையுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் உங்களால அந்த இடத்தை போய் அச்சீவ் பண்ண முடியும். இதுல ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? பரீட்சையில நல்லா படிப்போம், பட் மென்டலி வீக்காக இருக்கும்போது அங்க சில மறதிகள் ஏற்படலாம். இல்ல படிச்சு முடிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களை கொண்டு ஏற்படாத நிகழ்வுகள் ஏற்படுத்திடலாம். இப்ப நிறைய பாஸ் பண்ணிடுவாங்க, நல்ல மார்க் எடுத்துருவாங்க, ஆனா அவங்களை கொண்டு சமுதாயத்துக்கு எந்த ஹிதாயத்தும் எந்த வளர்ச்சியும் இருக்காது. ஏன்னா அவருடைய நோக்கம் சரியில்லாம போயிடும். இப்ப அப்படி இல்லாம நம்ம மாணவர்கள்ட்ட அடிக்கடி சொல்றது, நீங்க உருவாக்கப்படுறது உங்களுக்கானதல்ல, நீங்க உருவாக்கப்படுறது சமூகத்துக்கானது. உங்களுடைய வளர்ச்சி என்பது உங்களுடைய வளர்ச்சி அல்ல, சமூகத்தினுடைய வளர்ச்சி. அதனால நீங்க படிக்கிற காலத்திலிருந்தே ரொம்ப ஆழமாக உங்க மென்டலி உங்களுடைய சிந்தனைகளை வலுப்படுத்தி கொண்டே இருங்க. ஒரு வலுவான கட்டமைப்பை நீங்க ஏற்படுத்தணும். உலகத்துல 100 பேர் லைஃப்ல முயற்சி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேர்த்துல அச்சீவ் பண்றவங்க என்னமோ உலகத்துல லீடர்ஷிப்பா தலைமைத்துவத்துக்கு வரக்கூடியவங்க வெறுமன 3-5% மக்கள் தான் தலைமைத்துவத்துக்கு வர்றாங்க, உச்சகட்டத்துக்கு வர்றாங்க. மீதி உள்ள 95% மக்கள் முயற்சி செய்யறாங்க, பட் அதை அடைய முடியாம கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படி இந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா, நம்ம எதை செய்யறதுக்கு முன்பதாகவும் இந்த கோல்டன் ரேஷியோ ஃபார்முலான்னு சொல்றாங்க. தட் இஸ் கால்டு கோல்டன் ரேஷியோ ஃபார்முலா. அப்படின்னா என்னன்னா, வாட் இஸ் த கோல்டன் ரேஷியோ ஃபார்முலா அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்பதாக இதை நான் ஏன் செய்யறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளணும். ஒரு பாடம் படிக்கிறீங்க, அந்த பாடத்தை படிக்கும்போது ஏன் இந்த பாடத்தை நான் படிக்கிறேன், அதுக்கு பேர் 5W1H ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. 5W அப்படின்னா வாட், என்ன, இது என்ன, இது ஏன் வந்தது, இதனுடைய ஃபார்முலா என்ன, இது எங்கிருந்து உண்டானது, இது யாரால் உருவாக்கப்பட்டது, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த தியரிக்கு பேர் தான் 5W1H ஃபார்முலான்னு சொல்லுவாங்க.
முதல்ல இந்த ஃபார்முலாவை எந்த கொஸ்டினை நீங்க படிச்சாலுமே அதனுடைய நாலாபுரத்திலிருந்தும் நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். மிக முக்கியமான ஒரு பகுதி. உதாரணத்துக்கு இப்போ நம்ம என்ன செய்யறோம், செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் கொடுக்குறோம் மாணவர்களுக்கு. இப்போ நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன், இல்லைன்னு சொன்னா நீங்க உருவாக்கணும். இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம்னா என்னன்னா, இப்போ உதாரணமா இப்போ 10th பரீட்சை எழுதுறீங்க, இல்லை 11th 12th பரீட்சை எழுதுறீங்கன்னா உங்களுடைய 6 சப்ஜெக்ட்லையுமே மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து 60 யூனிட் தான் இருக்கும். மொத்தமாகவே உங்களுக்கு 50லிருந்து 60 யூனிட் வரும். உதாரணமா தமிழ் பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல 10 யூனிட் இருக்கும், ஆங்கிலத்தில் 8 யூனிட் இருக்கும். உதாரணம் சொல்றேன், கூட குறை இருக்கலாம். இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல 15 யூனிட் இருக்கும். இப்போ இந்த யூனிட் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு பக்கத்து எழுதணும். நீங்க அந்த 6 பேப்பர்ல ஒவ்வொரு பேப்பர்லையும் அந்த யூனிட்டை ஃபுல்லா எழுதணும். இப்படித்தான் நீங்க படிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய மென்டலி நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும், ஃபுல்லா எழுதிடணும். உதாரணமா இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்களா, காமர்ஸ் படிக்கிறீங்க அப்படித்தானே, அக்கௌண்ட்ஸ் இருக்குதா, அக்கௌண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு யூனிட்டும் எத்தனை யூனிட் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லா எழுதிடணும். எழுதிட்டு அந்த யூனிட்டுக்கு நேராக ஒரு பாக்ஸ் போடணும். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் ஓவரால் போட்டுறணும். இப்போ இந்த ஒவ்வொரு யூனிட்டையும் நீங்க படிச்ச பிறகு நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணணும். அந்த யூனிட்ல 1 மார்க் கொஸ்டின் நான் படிச்சுட்டேன்னா எனக்கு தரவா தெரியுதா, டிக் பண்ணணும். ரெண்டாவது 2 மார்க் கொஸ்டின் தெரியுதா, டிக் பண்ணணும். 5 மார்க் கொஸ்டின் தான் டிக் பண்ணணும். ஓவரால் இந்த யூனிட்டை நான் படிச்சுட்டேன், ஓவரால் இந்த யூனிட் எனக்கு தெரியும் அப்படின்னு டிக் பண்ணணும். இது ஒவ்வொரு நாளும் நீங்க டிக் பண்ணி அசஸ் பண்ணணும். என்ன நெருங்கிருச்சு, இந்த 1 மாசம் முழுக்க உங்களுக்கு மேக்சிமம் படிப்புக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க அசஸ்மெண்ட்ல ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த அசஸ்மெண்ட்ல தான் உங்களை நீங்க வந்து சர்வே பண்ண முடியும், உங்களால உங்களையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டாகும், இது நீங்க செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தா 2 நாள் 3 நாள் 5 6 நாள்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த யூனிட்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கும், எந்த யூனிட்ல நான் பலகீனமா இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப ஒரு படிக்கிறதுக்கு முன்பதாக முதல்ல ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறத உள்வாங்கிக்கணும். ரெண்டாவது என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத அசஸ்மெண்ட் ஃபார்ம் மூலமா டிக் பண்ணி வச்சுக்கணும். மூணாவது ஹவு, ஒய், வாட், ஹவு. இந்த 3ம் தான் அந்த கோல்டன் ரேஷியோ ஃபார்முலான்னு சொல்றாங்க. ஒய் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறத விளங்கிக்கணும். ரெண்டாவது வாட் என்னெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறத அசஸ்மெண்ட் பண்ணணும். மூணாவது ஹவுனா என்னன்னா இதுல எங்கெல்லாம் மிஸ் ஆகுது, இந்த பாடம் எனக்கு புரியல, இல்ல இந்த பாடத்துல என்னால சர்வே பண்ண முடியாது, இந்த யூனிட் எனக்கு புரியவே இல்லை. இப்ப இந்த யூனிட்டை மிஸ் பண்றோம்னா மேலேயும் கீழே இருக்கக்கூடிய யூனிட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப இருந்தாதான் இந்த யூனிட்ல ஒரு கேள்வி கேட்டு ஆப்ஷன் கொடுத்தா அடுத்த யூனிட்ல இருந்து உங்களால பதில் சொல்ல முடியும். அதனால ரொம்ப தெளிவா என்ன செஞ்சுக்கணும், நீங்க பிளான் பண்ணிக்கணும். இந்த ஹவு அப்படிங்கிறதுல வந்து நீங்க ஒரு அனலைஸ் பண்ணணும். ஒரு குரூப்பா நீங்க வந்து மேக்சிமம் குரூப்பா தான் இருப்பீங்க. 5 பேர் ஒரு டீம் இருக்கும், 6 பேர் ஒரு டீம் இருக்கும், 7 பேர் ஒரு டீம் வச்சிருப்பீங்க. அந்த டீமுக்குள்ள என்ன செய்யணும்னா ஒரு அசஸ்மெண்ட் பண்ணணும். எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம், 11th எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்களே ரிவ்யூ பண்ணணும். மௌலானா சொன்னாங்கல்ல, நம்மளையே டெவலப் பண்ணாத வரைக்கும் நம்மளை யாருமே டெவலப் பண்ண முடியாது. எல்லாத்துக்குள்ளேயும் எவ்ரிஒன் ஹேஸ் சம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். எல்லாத்துக்குள்ளேயும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், வீக்னஸும் இருக்கும், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அந்த வீக்னஸும் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு வெளியிருந்து நாங்கள் எவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசினாலும் உங்க வீக்னஸ் என்ன, உங்க ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். யார் ஜெயிக்கிறதுக்கும் யார் வேணாலும் காரணமா இருக்கலாம். இப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்க உஸ்தாது, உங்க டீச்சர், உங்க அக்கா, அம்மா எல்லாரும் காரணமா இருக்கலாம். ஆனா நீங்க தோத்து போனீங்கன்னா நீங்க மட்டும்தான் காரணம், அதை மறந்துடக்கூடாது. அதனால எப்பயுமே செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்ப இதை நீங்க ஏன் செய்யணும்னா மென்டலி நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். நீங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் உங்களால கரெக்டா ஒரு கான்ஃபிடென்ஸா சரியான இலக்குகளோட பயணிக்க முடியும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் ஃபார்மை அவசியமாக நீங்க தயார் செய்யணும். நீங்களே தயார் செய்யணும். இப்படி தயார் செய்ய முடியலைன்னா யாராவது ஒரு பொறுப்பெடுத்து, யாராவது உஸ்தாது ஒருத்தவங்க பொறுப்பெடுத்து அழகா பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா நீங்களே எல்லாத்துக்கும் எல்லா கையிலையுமே அந்த 6 பேப்பர் கையில் இருக்கணும். இங்கிலீஷ், தமிழ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்ஸ், வேற என்ன இருக்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த 6 சப்ஜெக்டினுடைய அசஸ்மெண்ட் ஃபார்ம் கையில் இருக்கணும் உங்களுக்கு. இது இன்னையில இருந்தே நீங்க தயார் செய்யணும். அப்பதான் நீங்க டிக் பண்ணி எதை மிஸ் பண்றோம், எது மிஸ் ஆகல அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ண முடியும். சொல்றது புரிஞ்சா? இப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ரெண்டாவது, நான் உங்கள்கிட்ட மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும், முதல்ல கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணணும். ரெண்டாவது மென்டலி நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும்னா
நம்முடைய நீயத்தை சரி செய்யணும். நான் எதுக்கு படிக்கிறேன், நான் எதை நோக்கி சமூகத்தை வழி நடத்த போறேன் அப்படின்னா 4 விஷயங்கள் மீது கவனம் செலுத்தணும். எப்பயுமே நீங்க எல்லா நிலையிலையுமே, பரீட்சைக்கு முன்னாடியும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, 4 விஷயங்கள் மீது ரொம்ப ஆழமாக கவனம் செலுத்துங்க. ஒன்று, உங்களுடைய வலிமையான ஈமான் தான் நம்மளை எல்லா நிலையிலும் பாதுகாக்கும், எல்லா நிலையிலும் வெற்றி அடைய செய்யும். ஈமான் தான் வெற்றி, ஈமான் தான் நம்முடைய வளர்ச்சி, ஈமான் தான் நம்முடைய முன்னேற்றம், ஈமான் தான் நம்முடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஆழமான கருத்தியல் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த ஈமானிய ருசி உங்களுக்கு தெரிய தெரிய உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிச்சு கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய ஈமானிய ருசியை எப்படி அறியறது, அந்த மென்டலி நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதான் சொல்றாங்க 4 விஷயம். ஒன்று, நீங்க உங்களுடைய தொழுகையில, உங்களுடைய இபாதாத்துக்கள்ல ரூஹானியத்தாக நீங்க மாறணும். சாதிச்சவங்க எல்லாரும் பாருங்க ரொம்ப தெளிவாக மனநிலையில இருப்பாங்க, ரொம்ப தெளிவா இருப்பாங்க. தோத்து போனவங்க எல்லாம் ஒரு குழப்பத்தோடு தான் இருப்பாங்க. ஒரு தெளிவு எப்ப கிடைக்கும்னா அவர் எதை செஞ்சாலும் அதை அவர் உணர்ந்து செய்யக்கூடிய நிலையில செய்வார். இப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்னா, குளிக்கும் போது குளிக்கிறத பத்தி யோசிக்கிறது இல்லை, சாப்பிட்றத பத்தி யோசிக்கிறோம். சாப்பிடும் போது பாடத்தை பத்தி யோசிக்கிறோம், பாடத்துல உட்கார்ந்து சாப்பிட்றத பத்தி யோசிக்கிறோம். இப்ப அந்தந்த நிலையில இமாம் கஸா ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, லைஃப்ல நீங்க எந்தூசியாசமா எப்பயுமே சுறுசுறுப்பாக தெளிவாக இருக்கணும்னா எதை செய்தாலும் அதை செய்யும் போது இதை நான் செய்கிறேன் என்ற நினைவோடு செய்வதுதான் வெற்றியின் ரகசியம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பாடம் படிச்ச பிறகு 8 நிமிடங்கள் படிக்கணும், 8 நிமிடங்களுக்கு பிறகு 2 நிமிடங்கள் அதை அசை போடணும். ஒரு பிக் கொஸ்டின் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கல, ஒரு பெரிய கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல ஒரு பெரிய பாடம் படிக்கிறீங்க, உதாரணமா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பத்தி எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், +1 +2ல அந்த ஒரு கொஸ்டினை ஃபுல்லா படிச்சுட்டு 8 நிமிடங்கள் 1க்கு 2 தடவை 3 தடவை படிக்கணும். படிச்சுட்டு அடுத்த என்ன செய்ய 2 நிமிடங்கள் அதை பத்தி உண்டான சிந்தனைகளுக்கு வாங்க. இது ஒரு ஃபார்முலா. ஜப்பானுடைய சைனாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணம் அவங்களுடைய எஜுகேஷன் பாலிசி சிஸ்டத்தை அழகா கொண்டு வர்றாங்க. படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா முன்னாடி உள்ளது பின்னாடி மறக்கும். அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், அறிவாளிகளாக இருப்பதை விட சிந்தனைவாதிகளாக மாறுங்க, சிந்திக்கக்கூடியவங்களாக மாறுங்க. இப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை பற்றி எக்கனாமிக்ஸில் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 8 நிமிடங்கள் படித்த பிறகு 2 நிமிடங்கள் அதை என்ன படிச்சிங்கிறத நீங்களே கால்குலேஷன் செய்யுங்க. முதல்ல பாடம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் இது வந்துச்சு, அப்புறம் இது வந்துச்சு, அப்புறம் இது வந்துச்சு, ஓகே, அதை நோட் பண்ணிக்கங்க. ஒரு கால்குலேஷன் சிஸ்டத்துக்குள்ள வாங்க, ஒரு கால்குலேஷன் சிஸ்டத்துக்குள்ள வாங்க. அப்ப எதை படிச்சாலும் உணர்வு ரீதியாக படிங்க. படிப்பு மட்டும் இல்ல, மிக முக்கியமாக உங்க தொழுகை, உங்க இபாதாத்துகள்ல உங்க மன ஓர்மையை கொண்டு வாங்க. இபாதாத்துகள்ல மன ஓர்மை ஏற்படும் போது உங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்திலையும் மன ஓர்மைகள் ஏற்படும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதனால எல்லா நிலையிலும் உங்க இபாதாத்துகள்ல நீங்க என்ன செஞ்சாலும் உணர்வு ரீதியாக செய்யுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ரெண்டாவது என்னன்னா, குர்ஆன் ஷரீஃபின் மீது கவனம் செலுத்து. டெய்லி ஒரு 10 நிமிடங்களாவது குர்ஆன் ஷரீஃப் ஓதுங்க. படிச்ச காலத்திலையும் கூட தொழுகைக்கு பிறகு, இல்லை தொழுகைக்கு முன்னாடி, இல்லை சுபுகுக்கு பிறகு, இல்லை இஷாவுக்கு பிறகு ஏதோ ஒரு நிமிடங்கள்ல 10 நிமிடங்கள் குர்ஆன் ஷரீஃபை குர்ஆன் மேல கை வச்சு ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து பார்த்து ஓதுங்க. மேலே கையை மேலே வைங்க. இந்த மனிதனுடைய இந்த விரலுடைய நுனிக்கும் மனிதனுடைய மூளை 3 பகுதிகளாக இருக்கு. சரிபல்லம், பெரிபல்லம், ஸ்பிரிட்னு 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. இந்த நுனிப்பகுதிக்கும் மனிதனுடைய மூளைக்கும் தொடர்பு இருக்குது, நிறைய தொடர்புகள் இருக்கு. நீங்க குர்ஆன் மேல கை வச்சு இப்படி அசைக்கும் போது உங்களுடைய மூளைகள்ல பெரிய நியூரான்ஸனுடைய உருவாக்கம் அதிகமாகுதுன்னு அறிஞர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால குர்ஆன் மேல கை வச்சு டெய்லி ஒரு இது பரிசு நேரத்துல மட்டும் சொல்ல, எப்பயுமே நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஒரு தெளிவான கண்ணோட்டம் இருக்கணும், குழப்பம் இல்லாம இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், மன அழுத்தம் இல்லாம இருக்கணும். அப்படின்னா குர்ஆனோட நம்மளை இணைச்சு கொள்ளணும். The Quran is a conversation between abd and Allah. அல்லாவுக்கும் அடியானுக்கும் மத்தியில உண்டான சம்பாசனை தான் குர்ஆன். நாம எந்த அமல்களையுமே உணர்வுபூர்வமாக செய்யல. அதனாலதான் நமக்கு பயங்கள் வருது, ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படுது, இல்லைன்னா ஃபெயில் ஆகக்கூடிய நிலைகள், நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு ஏற்படுது. அதனால ரெண்டாவது, மென்டலி நீங்க ஸ்ட்ராங் ஆகணும்னா குர்ஆன் ஷரீஃப் மேல விரல வச்சு மெதுவா ஒரு பக்கம் ஓதுங்க போதும். ஒரே ஒரு பக்கம், ரொம்ப நேரம் கொடுக்க முடியாதுன்னா ஒரு பக்கம் ஓதுங்க, இல்ல ஒரு சூறா ஓதுங்க. அதை நீங்க வாழ்க்கையில அமல்படுத்திக்கிட்டே வாங்க. நீங்க பாருங்க, உங்களை அறியாமையே உங்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். மென்டலி நான் சொல்றேன். மூணாவது, காலை மாலை திக்ருகள் செய்யுங்க. அல்லாஹுடைய பெயரை மெதுவாக உச்சரிங்க, பொறுமையாக உச்சரிங்க, அர்த்தத்தோடு உச்சரிங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்கன்னா சுப்ஹானல்லாஹ்வை பொறுமையா சொல்லுங்க. அல்லாஹ் பரிசுத்தமானவன் அப்படிங்கிறத நிதானமா சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ்,
சுப்ஹானல்லாஹ், மெதுவா சொல்லுங்க. இது என்ன செய்யும்? உங்களுடைய மூளைகளுடைய தெளிவு ஏற்படுத்தும், உள்ளத்துல ஒரு தெளிவை ஏற்படுத்தும். நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை தொடாம இருக்கும். அதனாலதான் இமாம் இப்னு ஸஅத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, தவறான சிந்தனைகள் வரும்போது மஆதல்லாஹ் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மஆதல்லாஹ், அல்லாஹ்ங்கற வார்த்தையை சத்தமிட்டு உச்சரிக்க சொல்றாங்க. உச்சரிக்கும் போது உடல்ல உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் இதெல்லாம் ஆதாரபூர்வமான அறிவு ரீதியான விஷயங்கள். அப்ப நீங்க அந்த வார்த்தைகளை அந்த 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 திக்ருகளுடைய வார்த்தைகளை காலை மாலை ஒரு 5 நிமிடங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யும். இதெல்லாம் உங்களை மென்டலி எல்லா நிலையிலுமே ஸ்ட்ராங் ஆகும். 4வது, எல்லா நிலையிலும் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. வாழ்க்கையில பெருசா கேளுங்க. அல்லாஹ் வாசியவன், அல்லாஹ் விசாலமானவன். நீங்க விசாலமான விஷயங்களை கேளுங்க, விசாலமான கேள்விகளை, விசாலமான துவாக்களை அல்லாஹ்ட்ட கேளுங்க. யா அல்லாஹ், நான் இந்த பரீட்சையின் மூலமாக இப்படி இருக்கணும், இந்த பரீட்சையின் மூலமாக நான் பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு போகணும், இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணணும், இன்னென்ன விஷயங்கள் சமுதாயத்துக்காக நான் சேவைகள் செய்யணும். யா அல்லாஹ், இந்த படிப்பு என்பது எனக்கானதல்ல, யா அல்லாஹ் உனக்கானது, உன் சமுதாயத்திற்கானது அப்படிங்கிற எண்ணங்களை அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்துங்க. அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்துங்க. முனாஜாத் செய்யுங்க, அல்லாஹ் கூட பேசுங்க, அல்லாஹ்வோட பேசுங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வோட பேச விரும்பினா 2 ரக்காத் தொழுங்க. அல்லாஹ் உங்கள்கிட்ட பேச விரும்பினா குர்ஆன் எடுத்து படிங்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுவோம். நம்ம அந்த உணர்வுகள் நம்மள்கிட்ட இறந்து போச்சு. நம்முடைய அமல்கள் எல்லாம், நாவுகள் வேக வேகமா துடிக்குது, உள்ளங்கள் எல்லாம் காணா போயிடுது. நாவுகள் துடிக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சொல்லுது, நாவு சொல்லுது. ஆனா உள்ளமும் நாவும் இணையுதானா? இல்ல, இணைய மாட்டேங்குது. உள்ளம் எங்கேயோ போறது, நஃப்ஸ் அந்த பக்கத்து போயிடுது, கல்பு இந்த பக்கத்து போயிடுது. அதனால தயவு செய்து இந்த 4 அமல்களையுமே நீங்க திரும்ப திரும்ப செய்வதை கொண்டுதான் நீங்க ஸ்ட்ராங்காக மாறுவீங்க. புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது. இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகளை, இந்த ஃபித்னாக்களை எதிர்த்து நிற்கணும்னா உங்களுக்கு ஆன்மீக பலம் வேணும். ஆன்மீக பலம்ங்கிறது சும்மா நாவளவுல பேச்சளவுல இல்லை, அது உள்ளத்தளவுல வரணும். அது ரூஹோட இணையணும், நம்முடைய கருத்தியலோடு ஐடியாலஜிக்கலோடு இணையணும். அது மூளைக்கு போகக்கூடாது, உள்ளத்துக்கு போகணும். தட் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ். அந்த டிரான்ஸ்ஃபரிங் நாலேஜ் உங்களுக்கு ஏற்படும் போது நீங்க கம்மியான மார்க் எடுத்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கம்மியா மார்க் எடுத்திருக்கலாம். ஆனா உங்களை கொண்டு பெரிய ஹிதாயத்துடைய வாசல் திறந்துடும். பெரிய பெரிய லெவல்ல படிச்சிருப்பாங்க, பெரிய ரேங்க், ரொம்ப பெரிய ரேங்க் ஹோல்டரா இருப்பாங்க, நிறைய படிப்பாங்க. ஆனா அவங்களை கொண்டு ஹிதாயத்துடைய வாசல் திறக்காது. ஏன்னா அவங்களுடைய நீயத், ஆரம்ப கால சிந்தனைங்கிறது அப்படி இல்லை. அல்லாஹு தாலா எப்பயுமே நீங்க விளங்கிக்கணும், உங்களுடைய இல்மை விட உங்களுடைய ஈமான் ரொம்ப பெருசு, உங்களுடைய படிப்பை விட உங்களுடைய அகலாக் ரொம்ப பெருசு, உங்களுடைய திறமைகளை விட அடுத்தவங்களை கண்ணியம் செலுத்துறது ரொம்ப பெருசு. வெற்றி என்பது வெறுமன திறமைகளை கொண்டு கிடைச்சிடாது. சக்சஸ் அப்படிங்கிறது திறமைகளை மட்டும் கிடையாது. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராக்ரஸ், டெவலப்மெண்ட், சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. சக்சஸ்ங்கிறது ஆட்டிடியூடோட இணைந்தது, அகலாக்கோட இணைந்தது. அந்த அகலாக்கோட இணையும் போதுதான் மாற்றங்கள் நடக்கும். ஸோ மென்டலி நீங்க முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும். அதுல மிக குறிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்றது, உங்க தொழுகையின் மீது ரொம்ப நிதானமா, ரூஹானியத்தா தொழுங்க, நிதானமா தொழுங்க. அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்கும் போது மெதுவா உச்சரிங்க, உணர்ந்து உணர்ந்து செயல்படுங்க. குர்ஆன் ஷரீஃப் ஓதும் போது பொறுமையா அர்த்தங்களோடு ஓதுங்க, அப்படியே அர்த்தங்களோடு படிங்க. காலை மாலை திக்ர்கள் செய்யுங்க, துவாக்களை அதிகப்படுத்துங்க. இது உங்களுடைய மிக முக்கியமாக மென்டலி உங்களை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலை. நீங்க பிசிக்கலி எப்படி ஸ்ட்ராங் ஆகணும், நீங்க எப்படி ஸ்ட்ராங் ஆகணும், மிக முக்கியமான ஒரு பகுதி. பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆகணும்னா நீங்க ஒரு 6 விஷயங்களை செய்யணும் வாழ்க்கை டெய்லி, எப்பயுமே. நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாமுக்கு மட்டும் சொல்லல, வாழ்க்கையில எல்லா நிலைகள்லையும் செய்யணும். எக்ஸாமுடைய காலங்கள்ல அதிகமாக செய்யணும். 1, அதிகாலை எழுந்து படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இரவு நேரங்கள்ல ரொம்ப நேரம் படிக்கிறத குறைச்சிக்கிட்டு அதிகாலை எழுந்திருக்க முயற்சி செய்யுங்க. 10 மணிக்கு 9:30 10 மணிக்கு படுத்துட்டு காலை 4 மணிக்கு எழுந்திருங்க. மனிதனுடைய மூளை அவ்வளவு நியூரான்ஸ் அவ்வளவு வேலை செய்யக்கூடியது, அவ்வளவு கேப்பபிலிட்டி உடையது அதிகாலை நேரம். இந்த அமேசிங் மார்னிங் நிறைய புத்தகங்கள்லாம் வந்திருக்குது. அதிகாலையினுடைய சிறப்புகளை பத்தி உலகத்துல அவ்வளவு விஷயங்கள், கிதாபுகள் இருக்குது. உலகத்துல சாதிச்சவங்க எல்லாருமே அதிகாலை எழுந்த மக்கள் தான். அதனால எப்பயுமே அதிகாலை எழுவதை வாழ்க்கையினுடைய மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்க. இரவு நேரங்கள்ல படிக்கிறத கொஞ்சம் குறைச்சிடுங்க. 12 மணிக்கு 1 மணிக்கு அது வேஸ்டா போகும் டைம். உட்கார்ந்து நீங்க என்ன படிச்சாலும் மறந்து போயிடும். அதனால நான் சொல்ற இந்த ஃபார்முலாவை பின்பற்றுங்க. சில நேரங்கள்ல சிஸ்டம் வில் டாக். வாட் டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சு பாஸ் பண்ண முடியாது. நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னா கால்குலேஷன் சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்கணும். கால்குலேஷனை நீங்க தான் போடணும்.
அந்த அந்த அசஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்போ நீங்கள் படிப்பு என்பது இரவு 11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் படிக்கிறேன்னா அது வந்து உங்களுக்கு மைண்ட் செட்டில் அந்த மைண்டு ஃபுல்லாக கேப்பபிலிட்டி ஆகாது. 40 நிமிஷம் படிக்கணும். அதுக்கு பிறகு 5 நிமிடங்கள்லேருந்து 10 நிமிடங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட்னா என்னன்னா அந்த 40 நிமிடங்கள் என்ன படிச்சீங்களோ அதற்கு பிறகு அந்த 40 நிமிடங்களில் படித்ததை நீங்கள் அசை போடணும். அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு சில கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்குள்ளேயே 8 நிமிடங்கள் படிக்கணும், 2 நிமிடங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட்னா சும்மா உட்காந்து கதை புக்கு படிக்கிறது இல்லை, யார்கிட்ட கதை பேசுறது இல்லை. ரெஸ்ட்டுங்கிறது அனலைஸ் பண்ணுறது. உங்கள் மூளையை ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த 8 நிமிடங்கள் படித்த பிறகு ஒரு கொஷின் படிக்கிறீங்க, 8 நிமிடங்கள் படித்த 2 நிமிடங்கள் அந்த அந்த 8 நிமிஷம் படித்தது அசை போடணும். 40 நிமிடங்கள் படிக்கணும், 40 நிமிடம் 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் தனியாக எடுக்கணும். அந்த 40 நிமிடங்களில் என்ன படிச்சீங்களோ அசை போடணும். இப்படி நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு உண்டாகும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டாகும். அந்த கான்ஃபிடன்ஸை முதல்ல பில்ட் பண்ணுங்க. கஷ்டமான கொஸ்டினை முதல்ல எடுத்து படிக்காதீங்க. முதல்ல உங்க மூளை என்ன செய்யும்னா இலகுவா அச்சீவ்மெண்ட்டை, அதாவது குயிக் அச்சீவ்மெண்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. குயிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா சின்ன சின்னதா சக்சஸ் கொண்டு வாங்க. சக்சஸ் அதுக்கு புரிய வைங்க. யாருக்கு? உங்க நஃப்ஸுக்கும் உங்க மூளைக்கும் புரிய வைங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற மனநிலையை முதற்கு அதுக்கு கொடுங்க, அதை பயிற்சி கொடுங்க. கஷ்டமான கொஸ்டின் எடுத்துக்கிட்டு மாங்குன்னு 3 நாள் படிச்சு அப்படின்னா நம்ம நஃப்ஸ் என்ன செய்யும், மூளை என்ன செய்யும்னா அப்பா நீ வந்து இதுக்கு தகுதி இல்லாத ஆளு, நீ படிக்கிற மாதிரி தெரியலையேன்னு அது உனக்கு சொல்லும். அது உங்கள்கிட்ட பேசும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ குட்டி குட்டியாக சக்ஸஸ் ரேஷியோவை நீங்கள் உருவாக்கணும். ஒரு கொஸ்டின் படிக்கணும், படித்து முடிச்சிட்டேன், மாஷா ரொம்ப நல்லா இருக்கு, அழகாக விளங்கிருச்சு, அடுத்துக்கு போவோம். அப்போ இலகுவானதை எடுத்து படித்து உங்கள் மூளையை பயிற்சி கொடுத்து கஷ்டத்துக்கு போனீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா அதிகாலை நீங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நைட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க, தப்பு கிடையாது. ரொம்ப ஸ்டடீஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வேற. 10 மணிக்கு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதிகாலை 3-4 மணிக்கு எழுந்திருச்சிருங்க. நல்லா எழுந்துருங்க. அழகா நீங்கள் சிஸ்டம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தானாகவே சிஸ்டம் வில் என்கரேஜ் யூ. சிஸ்டம் வந்து உங்களை இயக்கும், சிஸ்டம் உங்களை டெவலப் பண்ணும். நீங்கள் உங்களை இயக்கிறத விட சிஸ்டம் உங்களை இயக்கிறதுக்கு முயற்சி செய்யும். அப்போ முதல்ல அதிகாலை எழ முயற்சி செய்யும். 2வது மலம் ஜலங்களை வெளியாக்கிடுங்க. காலை மாலை டெய்லி பாத்ரூம் பாத்ரூம் போங்க. சில பேர் 2 நாள் 3 நாள்லாம் மலத்தை அடக்குறீங்க. இன்னைக்குள்ள குழந்தைகள் நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. மனிதனுடைய மூளை வந்து மந்துன்னு போயிருங்கிறான் அறிவியல் சொல்லி. மனிதனுடைய மூளை சோம்பேறிகளாக மாற்றப்படும். ஒரு மாதிரி ஒரு லேசினஸ் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து ஞாபக சக்தி இருக்காது. மலம் உள்ள இணையும் போது சேகரிக்கும் போது மனிதனுடைய மூளை வந்து செயல்படாதுங்கிறாங்க. தயவு செய்து இது ஒரு ஆய்வு, நான் வந்து ஆய்வு செஞ்சு தான் சொல்றேன். அதனால தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, டெய்லி காலை மாலை வராட்டையும் பழக்கப்படுத்தி வெளியாக்க முயற்சி செய்யுங்க. மல ஜலங்களை தயவு சேர்க்காதுங்க, அதை அப்பப்போ வெளிப்படுத்துங்க. நீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறை, உங்க சிந்தனை, உங்க அறிவு, உங்க ஆற்றல், உங்க மனநம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறத நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க. அதனால தயவு செய்து உங்களுடைய வயிற்றை எப்பயுமே கொஞ்சம் காலியா வச்சுக்கோங்க. ஒன்று மலத்தையும் ஒப்பிடாதீங்க, அல்லது வந்து சாப்பாடை நிறைய சாப்பிட்டு ஒப்பிடாதீங்க. அது எப்பயுமே ரொம்ப வந்து அது ஒரு எவ்வளவு கேலரிஸ் தேவையோ அவ்வளவு கேலரிஸ் மட்டும் கொஞ்சமாக கொடுங்க. அவ்வளோதான். இங்கே மதுசாக்கள் அப்படித்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்துக்கங்க. 3வது ஒரு நாளைக்கு 4 தடவை ப்ரஷ் பண்ணுங்க. ப்ரஷிங் சென்ஸை அதிகப்படுத்துங்க. முடிஞ்சால் மிஸ்வாக் செய்யுங்க. மிஸ்வாக்கை தயவு செய்து இந்த பரிச காலத்தில் செஞ்சு பாருங்க. நீங்கள் ரிசல்ட்டை நீங்கள் எனக்கு அடுத்து சொல்லுவீங்க. மிஸ்வாக் இருக்குது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. எந்த அளவுக்கு நீங்கள் அதை அதிகப்படுத்துறீங்களோ ப்ரஷிங் சென்ஸை. இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான நாடுகளுடைய எஜுகேஷன் பாலிசியை படிக்கிறேன். உதாரணமாக சைனா, ஜப்பான், ஜெர்மனி, தென்கொரியா போன்ற நாடுகளுடைய எஜுகேஷன் பாலிசியை படிக்கும்போது, ஏன் அந்த நாட்டோட எஜுகேஷன் பாலிசியை படித்தோம்னா அந்த நாடுகளில் தான் இன்வென்ஷன் அதிகமாக இருக்கு, கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்கு. நிறைய ஆய்வுகள் வெளியுது, நிறைய கருத்து ரீதியான புத்தகங்கள் வெளியாகுது. காரணம் பார்த்தா அவங்க ஸ்கூல் சிஸ்டத்திலேயே ஒரு நாளைக்கு 4 தடவை ப்ரஷ் பண்றத அவங்க ஸ்கூலே அதை வந்து மேண்டேட்டரியா மாத்திருக்கிறாங்க, கம்பல்சரி ஆக்கியிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வந்தோடனே ப்ரஷ் பண்ணிட்டு தான் கிளாஸுக்குள்ள வரணும், மதியம் சாப்பிட்டுட்டு ப்ரஷ் பண்ணணும், ஈவினிங் ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு மேலே ப்ரஷ் பண்ணணும், நைட்டு தூங்குறதுக்கும் ப்ரஷ் பண்ணணும். இந்த ப்ரஷ் பண்ணும்போது மனிதனுடைய பற்களுக்கும் மனிதனுடைய ஆர்கானுக்கும் தொடர்பு இருக்கு. எந்த அளவுக்கு ப்ரஷ்ஷிங்னா கருகருன்னு சேர்க்கறது இல்லை, நான் மெதுவாக நைட்டு படுக்கிறதுக்கு முன்பதா ஒவ்வொரு தொழுகைக்கு முன்பதா நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய மனசக்தி அதிகமாகும், உங்களுடைய ஃப்ரெஷ்னஸ் அதிகமாகும், உங்களுடைய தாட் ப்ராசஸ் அதிகமாகும்,
சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகும், விளங்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகும். அதை நீங்க வாழ்க்கையில பின்பற்றுங்க. நீங்க பிசிக்கலி நீங்க தயாராகணுங்கிறதுக்கு நான் சொல்றேன். மூணாவது என்ன? பிரஷிங் சென்ஸ் அதிகப்படுத்துங்க. நாலாவது உடற்பயிற்சி செய்யுங்க. நடங்க, நடந்துகிட்டே இருங்க. அது நடக்கிறோம் நினைச்சு நடக்கணும். நான் நடக்கத்தான் செய்கிறேன், ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடக்கும் சொல்லுவாரு, ஆனா எதுக்கு நடக்கிறேன்னு அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. எதை செஞ்சாலும் அந்த இலக்குகளோடு இணைத்து செய்யணும். நான் நடப்பதின் காரணம் ஒரு ஆரோக்கியம் எனக்கு ஏற்படணும், நான் நடப்பதின் காரணம் எனக்கு நல்ல சிந்தனை ஆற்றல் உண்டாகணும். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், இஃப் யூ வாண்ட் டு திங்கிங், நீங்க அதிக உங்களுடைய இன்க்ரீசிங் ஆஃப் ஒரு திங்கிங், உங்களுடைய திங்கிங் அதிகப்படுத்தினா வாக்கிங்னு சொல்றான். நீங்க அதிகம் நடந்தீங்கன்னா உங்க சிந்தனைகள் ஆற்றல்கள் அதிகமாகுங்கிறான். சுபுவுக்கு முன்னாடி எழுந்திருத்து ஒரு ரவுண்ட் அப்படியே மெதுவா புத்தகத்தை வச்சுக்கிட்டே அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. நடங்க. நடக்கும்போது உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும், சிந்தனை ஆற்றல். மனிதனுடைய மூளை இருக்குது கோடிக்கணக்கான நியூரான்ஸால் உருவாக்கப்பட்டது. நியூரான்ஸ்னா என்னன்னா லைட் எரியிற மாதிரி பிளிங்க் 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 லைட் எரியும். நம்முடைய மூளையில இருக்குது நியூரான்ஸ். இந்த நியூரான்ஸை ஆக்டிவேட் பண்ணதுக்கு சில முறைகள் சொல்றாங்க. அதை ஆக்டிவேட் பண்ணாதான் அந்த நியூரான்ஸ் ஆக்டிவ் ஆகும்போது நமக்கு சோம்பேறித்தனம் வராது, தூக்கம் வராது, லேசினஸ் வராது, என்னத்தரா படிச்சு என்னத்தை கிழிச்சோம் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே வராது. அது எப்பயுமே உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அதுக்கு வாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அஞ்சாவது நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவுகள், நிறைய தண்ணி குடிங்க. படிக்கிற காலத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டராவது தண்ணி குடி, தயவு செய்து குடிங்க. பக்கத்தில் எல்லாரும் எங்க மனசார சொல்லியிருக்கிறோம், எல்லாரும் பாட்டில் பக்கத்தில் வச்சுக்கணும். புக்கு இருக்கும், பாட்டில் இருக்கும். 8 நிமிடங்கள் படிக்கணும், அப்புறம் ஒரு தண்ணி குடிச்சுக்கணும், அந்த 2 நிமிடம் ரிவ்யூ பண்ணணும், திரும்ப அடுத்து படிக்கணும், அந்த அசஸ்மெண்ட் ஃபார்ம்ல எழுதிக்கணும் என்ன படிச்சேன். இது உங்களையே நீங்களே கைட் பண்ணணும். அழகா நீங்க டெவலப் ஆவீங்க. இப்ப மட்டும் இல்ல, வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் இந்த மாடல் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நினைச்சதெல்லாம் நீங்க அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துக்கு நீங்க போக முடியும். ஆனா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் மாடல் இருக்கு, ஒரு பாலிசிஸ் இருக்கு. அந்த பாலிசியை நீங்க பின்பற்றுறதா அதை அடைய முடியும். எல்லாத்துக்கும் ஒரு மாடல் இருக்குல்ல, எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? இன்புட் இருக்குது, ப்ராசஸ் இருக்கு, அவுட்புட் இருக்கு. இது மூணும் தான் ஒரு இலக்குடைய அடிப்படை. என்ன கொடுக்கிறோம், எங்க போறோம், இதுல இருந்து என்ன கிடைக்கும். ஓகே, இதுக்கு பேர் சிஸ்டம் திங்கிங்னு பேரு. இதுக்கு பேர் என்ன? சிஸ்டம் திங்கிங். சிஸ்டம் திங்கிங்கிறது ஒரு பெரிய ரிசர்ச். அது இன்னைக்கு உள்ள டெக்னாலஜில, ஏஐ டெக்னாலஜில, பிளாக் செயின் டெக்னாலஜில, இன்னைக்கு டாட் டெக்னாலஜில மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னா சிஸ்டம் திங்கிங். ஒன்னு எப்படி இயங்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை அடைவது ஈஸி. நிறைய பேர் ஃபெயில் ஆகிறது காரணம் என்னன்னா என்ன கொஸ்டின் விளங்காம இருக்கிறது தான். 60% மக்கள் மார்க்க குறைவா எடுக்க காரணம்னா அவங்க என்ன கேட்கிறாங்கன்னே இன்புட்டே தெரியல. எப்படி ப்ராசஸ் எப்படி இருக்கும், அவுட்புட் எப்படி இருக்கும், இருக்காது. அதனால அப்ப நான் சொல்றதெல்லாம் என்னன்னா உங்களை நீங்களே ரிவ்யூ பண்ணக்கூடிய கட்டமைப்பை, ஒரு சிஸ்டம் திங்கிங்கை தான் நான் சொல்றேன். ஒன்னு மென்டலி நீங்க ஸ்ட்ராங் ஆகணும், இன்னொன்னு பிசிக்கலி நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். அப்படித்தானே? பிசிக்கலி நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். அப்ப அஞ்சாவது என்ன சொன்னேன்? நல்ல உணவுகள் சாப்பிடணும், நல்ல தண்ணி குடிக்கணும், நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். நிறையனா ஒரு பாட்டில் வச்சுக்கணும், இந்த பாட்டில் 4 பாட்டில் தண்ணி குடிப்பேன். படிச்சுட்டு குடிக்கணும். நீங்க குடிச்சுக்கிட்டே படிக்கணும். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்றாங்கல்ல, இப்போ நாங்கெல்லாம் படிக்கும் போது எங்க கூட படிக்கிறதுல அப்படி மரத்தில் அங்கே உட்காந்து தான் படிப்போம். நாங்கள் கையில் தண்ணி பாட்டில் வச்சிருப்போம், குடிச்சுக்கிட்டே தான் படிப்போம். கொஞ்சம் நேரம் படிப்போம், தண்ணி குடிப்போம். நம்மளுக்கு எனர்ஜெட்டிக் ஏற்றணும்ல, அதுக்கு வேற எதுவும் தேவையில்லை, தண்ணி போதும். தண்ணி குடிக்க எனர்ஜி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். மாஷா அல்லான்னு சொல்லி அது அல்லாஹ் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள். அது வாட்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அருள். அதனால தண்ணி நிறைய குடிங்க. தண்ணி குடிக்க தான் அதான் நல்ல எண்ணெய் தேய்ச்சிக்கணும். தலைகள்ல நல்ல எண்ணெய் தேய்ச்சி காலைல எழுந்து நல்ல எண்ணெய் தேய்ங்க. நீங்க நினைக்கலாம் என்ன மூலம்னா படிப்புக்கு இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் செஞ்சாதான் நீங்க சூடாகாம இருப்பீங்க, உங்களுக்கு சோம்பேறித்தனம் வராது, தூக்கம் வராது. நான் பேசிட்டு இருக்கேன், சில பேர் தூங்குறீங்கல்ல, ஏன் எது தூக்கம்? நான் அங்க உட்கார்ந்தாலும் தூங்க வரதான் செய்யும், இயற்கை தான் இதெல்லாம். எல்லாம் யாரு உள்வாங்க நினைக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்குவாங்க. யாருக்கு அசதி, அவர் தூங்குறோம் தூங்க மாட்டாரு, அவருக்கு சொக்குது தூங்குறாரு, தப்பு ஒன்றும் கிடையாது. நான் அங்க இருந்தாலும் தூங்க தான் செய்வேன், யார் பேசினாலும் தூங்க தான் செய்வேன், தப்பு கிடையாது ஒன்றும். ஆனால் தூங்காம இருந்துக்கங்க, நல்லது இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன செய்யணும்? நல்ல உணவுகள் சாப்பிடுங்க, நல்ல தண்ணி நிறைய குடிங்க, அப்புறம் நல்ல எண்ணெய் தேய்ங்க. காலைல எழுந்து எண்ணெய் தேய்ங்க, நைட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு படுங்க, பாதங்கள்ல எண்ணெய் தேய்ங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். படிக்க ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நகர்றவங்க பிசிக்கலி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். பிசிக்கலி பலகீனம் ஆயிருச்சு, நோய் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, உடம்பு சூடாயிருச்சு, இதெல்லாம் ஆன பிறகு எப்படி பரிச்சு எழுதுவீங்க, எப்படி படிப்பீங்க, எப்படி ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க? இருக்க முடியாது.
இப்போ எங்களுக்கெல்லாம் யூபிஎஸ்சி டெவலப்மெண்ட்ல எஜுகேஷனை கொடுக்கறத விட மென்டல் அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை தான் அதிகமாக சொல்லுவாங்க. மென்டலும் பிசிக்கலும் ஸ்ட்ராங் ஆயிருச்சுன்னா நம்முடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் ஈஸி, அதை அடைவது ஈஸி. ஆனால் அதுக்காக இதை விட்டுறோம், அது கிடைக்காது நமக்கு. ரொம்ப கூலா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமாக இருங்க, இது மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த ஃபாலோ பண்றது இல்லை, இந்த சிஸ்டம் ஃபாலோவிங் நம்மள்கிட்ட இல்லை, அதனால தான் இப்படி நடக்கிறது. ரெண்டாவது, உங்களோட இலக்கு ரொம்ப பெருசு, அதனால நீங்க உங்களோட உடலை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அதனால பிசிக்கலி நல்ல உணவுகள் சாப்பிடுங்க, தண்ணீர் நிறைய கொடுங்க, காலை மாலை வாக்கிங் செய்யுங்க, நல்ல நல்ல தலைகள்ல எண்ணெய் தேய்ச்சி கொள்ளுங்க, பாதங்கள்ல எண்ணெய் தேய்ச்சி கொள்ளுங்க. ஆறாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு மிக முக்கியமானது என்னன்னா, இரவு நேரங்கள்ல சீக்கிரம் தூங்குங்க. இரவு நேரங்கள்ல சீக்கிரம் தூங்குங்க. 10 மணி தூங்கிடுங்க. காலைல 3:30 4க்கு எந்திரிங்க, தப்பு கிடையாது. ஆனா அது கஷ்டமான வேலை. ஆனா அந்த வேலையில மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி எந்திரிச்சிட்டீங்கன்னா அதை விட ஈஸி உலகத்துல எதுவுமே இல்லை. அப்போ நியூரான்ஸ், நம்முடைய மூளைகள் நிறைய வேலை செய்யக்கூடியதாக இருக்குது, அதை ஈஸியாக அவங்களால பண்ண முடியும். ஸோ மென்டலி நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகணும், ஃபிசிக்கலி எப்படி ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னேன். மூணாவது மிக முக்கியமான ஒரு பகுதியாக நான் உங்களுக்கு சொல்றது, எப்படி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் எப்படி நீங்க பண்ணலாம், என்ன பண்ணலாம். அதுல அடிப்படையில் 4 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, உணர்வு ரீதியாக இருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அதான். பயப்படாதீங்க. இந்த உலகத்தை பார்த்து பயப்படவும் கூடாது, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கவும் கூடாது. இந்த உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது, இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிறவும் கூடாது. ஃபோக்கஸிங் சிஸ்டம்னு சொல்றோம். ஃபோக்கஸ் அப்படின்னா உணர்வு ரியலிஸ்டிக்கா இருங்க. நீங்க படிக்கும் போது நான் இதை படிக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கணும். நான் ஹிஸ்டரி படிக்கிறேன்னா ஹிஸ்டரி படிக்கிறேன், எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், இந்த கொஷின் படிக்கிறேன் அப்படிங்கிறத உங்க மூளைக்கு நீங்க சொல்லுங்க. ஒன்று, நாவு மட்டும் அசைவது இருக்குது, உங்களுடைய கல்வுக்கும் மூளைக்கும் நீங்க எத்தி வைக்கிறது ஒன்று இருக்குது. மிக முக்கியமான ஒரு பாடம். வெற்றி பெற்றவருடைய ரகசியத்தை நான் சொல்றேன். யார் வெற்றியாளர்களோ அவங்களுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். அப்ப ஒரு விஷயத்தை அடையணும்னா நீங்க மைண்ட் செட் பண்ணணும். மைண்ட் செட் பண்ணணும். உலகமே இயங்குறது மைண்ட் செட்டை வச்சுதான். நீங்க எப்படி செட் பண்றீங்களோ அது அப்படி இயங்கும். அதை நீங்க ஒழுங்கா செட் பண்ணலாம், அது இயங்காது. கிளாக் மாதிரிதான். 5 மணிக்கு பெல் அடிக்கணும், 5 மணிக்கு அலாரம் அடிக்கணும், 5 மணிக்கு அது அலாரம் அடிக்கும். நீங்க அந்த மைண்ட் செட்டை பண்ணுங்க. படுக்கும் போது நான் 3:30 மணிக்கு எந்திரிக்கணும்னு படுத்தீங்கன்னா 3:30 மணிக்கு ஒரு முழிப்பு உங்களுக்கு வரும். ஆனா அந்த 3:30க்கு முழிப்பு வந்தாலும் தட்டி விட்டு திரும்பி போரையை பத்தி படுத்துட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது சொல்லும் உங்களுக்கு. நான் உணர்ந்து சொல்றேன். கரெக்டா அந்த நேரத்துக்கு அது உங்களை கால்குலேட் பண்ணும். அந்த மைண்ட் செட்டை பழகுங்க. எதை படிக்கும் போது நான் இதை படிக்கிறேங்கிற உணர்வு ரீதியாக படிங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. விளங்குங்க. ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, அதனால அதை விளங்க ஆரம்பிங்க. அதனாலதான் இந்த மாடியூலை கொண்டு வந்தேன். 8 நிமிடங்கள் படிங்க, 2 நிமிடங்கள் ரிவ்யூ பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க. திரும்பி 8 நிமிடங்கள் படிங்க, 2 நிமிடங்கள் அனலைஸ் பண்ணுங்க. இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும். இப்போ ஒன்று ஃபோக்கஸ், ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங். மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், டிஸ்கிரைப், எக்ஸ்பிளனேஷன். உங்க டீமுக்கு எடுத்து சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தா உங்க டீம் இருக்குது. இப்போ எங்களுடைய இன்ஸ்டியூஷன் நாங்கள் 4 பேரா டீம் பிரிச்சிருக்கோம். இந்த 4 பேர் ஒரு டீம், இந்த 4 பேர் ஒரு டீம், இந்த 4 எல்லாத்துக்கும் ஏ அலிஃப் பா தான் பேர் வச்சிருக்கோம். அது அந்தந்த டீம் என்ன செய்வாங்கன்னா உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கஷ்டமான கொஸ்டின்ஸ் விளங்கலை, இல்லை கஷ்டமான ஒரு மேக்ஸ் புரியலை அப்படின்னா இவர் அந்த 3 பேர்த்துக்கும் போட்டு சொல்லி காட்டுவார். இந்த 3 பேரும் புரிஞ்சுக்குவாங்க. இவருக்கு ஒன்று தெரியும், அவருக்கு ஒன்று தெரியும். அவருக்கு ரொம்ப பெரிய டீம் ஆயிடக்கூடாது. பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதிகபட்சம் 3-4 பேர் தான் இருக்கணும் ஒரு டீம்ல. அந்த குரூப் டிஸ்கஷன் மிக முக்கியமானது. சில பேர்த்துக்கு அதை வெளிப்படுத்துங்க. தயவு செய்து மறைக்காதீங்க. நான் எழுதி நான் மட்டும்தான் பாஸ் பண்ணுவேங்கிற எண்ணத்துக்குள்ள வராதிங்க. ஷேர் பண்ணுங்க. அடுத்தவங்களை கேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேரிங் அண்ட் கேரிங் மிக முக்கியமான ஒரு பகுதி. இஸ்லாத்துல மற்ற எல்லா மார்க்கங்கள்லையும் எப்படின்னா டோன்ட் பிலீவ் அதர்ஸ் சொல்லுவாங்க. டோன்ட் பிலீவ் அதர்ஸ், அடுத்தவங்களை நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? பிலீவ் ஈச் அதர்னு சொல்லுது. பிலீவ் ஈச் அதர். நம்பும்படி வாழு. நம்பும்படி வாழு. நாம உயர்வதற்கு மட்டும் படிக்கல, நான் மற்றவங்களை உயர்த்துறதுக்கு முயற்சி செய்யறேன் அப்படிங்கிற உணர்வுகள்ல நீங்க படிக்கணும். இப்போ முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, மூணாவது டிஸ்கிரைப், எக்ஸ்பிளனேஷன், அடுத்தவங்களுக்கு விளங்கப்படுத்த முயற்சி செய்யுங்க. அடுத்தவங்களுக்கு விளங்கப்படுத்த முயற்சி. நாலாவது, திரும்பி ரிப்பீட்டிங் சிஸ்டம்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. எதை படிச்சாலும் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுங்க. நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. அந்த ரிப்பீட்டிங் மாடலை கொண்டு வாங்க. உதாரணமா ஒரு யூனிட் இருக்கு. உதாரணமா எனர்ஜி சம்பந்தப்பட்ட
எக்கனாமிக்ஸில் வந்து ஃபைனான்ஷியல் படிக்கிறீங்க, இந்தியா இஸ் ஃபைனான்ஸ் சிஸ்டம்னு ஒரு பாடம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைனான்ஸ் சிஸ்டத்தில் என்னெல்லாம் பிக் கொஸ்டின் வருதோ அதை படித்து முடிச்சாலும் திரும்ப ஒரு தடவை என்ன செய்யுங்க, ஒரு பார்வை பார்த்து ஒரு ரிப்பீட் பண்ணுங்க, அப்படியே மேலாக அப்படியே. அப்போ ஒரு 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 பெரிய இன்னைக்கு உள்ள உளவியலில் ஒரு பாடம் இருக்கு, ஒரு புத்தகத்தை எப்படி ஒரு நாளில் படிக்கிறது அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. ஒரு மணி நேரத்தில் எப்படி விளங்குறதுங்கிறத உளவியல்ல சில வழிமுறைகள் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வரமுறையில தான் ரிப்பீட்டிங் ஃபார்முலா. சும்மா எடுத்து அப்படியே கோத்துரு பண்ணுங்க, அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எங்க இருந்து பார்க்கணும், உள்ளத்துல இருந்து பார்க்கணும், அறிவுல இருந்து பார்க்க கூடாது. இது பயிற்சியின் மூலமாக தான் முடியும். இவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும். யூபிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வர்றாங்க, யூபிஎஸ்சியில் செகண்ட் அட்டம்ப்ட்ல வர்றாங்க, பெரிய பெரிய எக்ஸாம்ல கிளியர் பண்றாங்க. அப்படின்னா காரணம் என்னன்னா அந்த ஃபார்முலாக்கள் அவங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்முலாக்களை கற்றுக்கொள்ளுங்கன்னு நான் சொல்றேன். இப்போ கற்றுக்கொள்றதுனா இப்போ நான் சொல்றதை நீங்க அப்படியே பின்பற்றதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒன்று மென்டலி நீங்க ஸ்ட்ராங் ஆகுங்க, ரெண்டாவது பிசிக்கலி நீங்க ஸ்ட்ராங் ஆகுங்க, மூணாவது எஜுகேஷனலி நீங்க ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த 4 நான் 12 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இப்படிதானே, ஒரு நாள் நாங்கள் இன்னங்கட்டு முன்னாங்க 12, இந்த 12 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 12 விஷயங்களையும் திரும்ப அசை போடுங்க. இப்போ நான் பேசி முடிச்சு போனோடனே மறந்துடக்கூடாது. நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் என்ன செய்யும், சில பேர்த்துக்கு மறந்துடும். அப்படித்தானே, மறந்து இயற்கை தானே, மறந்துடும். இல்லைன்னா வெளியே போனோடனே மறந்து போயிடும். இங்கே இருக்கு யாமூருக்கு வெளியே போனோடனே மறந்துடும். இதை மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஒன்று அதை நீங்க திரும்ப உங்களுக்குள்ளேயே சொல்லி பாருங்க, ரெண்டாவது அதை வாழ்க்கையில அமல்படுத்துங்க, மூணாவது மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க, நாலாவது அடுத்தவங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதை கொண்டுதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதை மனதில் ஆழமாக பதிய வைங்க. மாஷா அல்லாஹ், உங்களை சந்திச்சது, உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் வேணும். அதனால தயவு செய்து நீங்க சொல்றதை ஆழமா உள்வாங்கி அதை லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்ற முயற்சி செய்யுங்க. நான் உங்கள்கிட்ட ரிக்வஸ்டா வைக்கிறது, அசஸ்மெண்ட் ஃபார்மை நீங்க ரெடி பண்ணுங்க. ஒருவேளை அசஸ்மெண்ட் ஃபார்ம் இல்லைன்னு சொன்னா நான் ஆஷிக் மௌலானாட்ட சொல்லி நான் உங்க உஸ்தாதுக்கு அனுப்ப சொல்றேன். என்ன மாதிரி அசஸ்மெண்ட் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அது அப்படியே உங்க மதரசாவுடைய பேர் போட்டு என்ன செய்யுங்க, அப்படியே நீங்க ஒவ்வொருத்தவங்களும் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்களே அசஸ் பண்ணி பார்த்துக்குங்க. எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிக்கணுங்கிறத நான் ஷேர் பண்ண சொல்றேன். இன்ஷா அல்லாஹ். வேற எதுவும் யாரும் கேள்விகள் எதுவும் இருக்குதா, சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? ஏதாவது உங்களுக்கு இது மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணணும், இல்லை எனக்கு புரிய மாட்டேங்குது, இல்லை எனக்கு மரணமாக மாட்டேங்குது, நான் மக்கப் பண்ணணுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா, நிறைய விஷயம் இருக்கு. மக்கப்னு ஒன்று இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு. எல்லாத்தினாலையுமே மக்கப் பண்ணி எழுத முடியாது, எல்லாத்தினாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியாது. அதை எப்படி செய்யணும், அது மாதிரி ஏதாவது டவுட் இருக்குதா? உங்களுக்கு அசஸ்மெண்ட் ஃபார்ம் வச்சிருக்கீங்களா? அப்படி இருக்குதா? இல்லை, அசஸ்மெண்ட் பண்ணலை நீங்கள், இப்படி ஒரு ஃபார்ம் எல்லாம் எதுவும் உருவாக்கலை. ரொம்ப நல்லது. நான் உடனே மௌலானாவுக்கு அனுப்ப சொல்கிறேன். உடனே ஆஷிக் மௌலானா இங்கே உள்ள ஓதி முடிச்சவங்க தான், நம்ம உஸ்தாதா இருக்காங்க, அவங்க அனுப்புவாங்க. எல்லாரும் 10th தனியாக, +1 தனியாக, +2 தனியாக. தயவு செய்து இப்போலேருந்து அசஸ்மெண்ட் பண்ணுங்க. அசஸ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், எவ்வளோ மார்க் எடுக்கும், எவ்வளோ என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெளிவாக நீங்கள் படிக்க முடியும். இன்ஷா அல்லாஹ். நல்லது. ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக சிறப்பான முறையிலே மௌலவி சலீல் அஹ்மத் மொஹிதி ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு எப்படி தயாராக வேண்டும், உங்களுடைய மனதளவிலும் சரி, பிசிக்கலி உடல் அளவிலும் சரி, எப்படியெல்லாம் நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும், என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது பற்றி மிக சிறப்பாக நமக்கு விளக்கி தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக. ஜஸாகுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா.